ஜெய் சாயிராம். வெற்றி என்பது நம் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதே கிடையாது. நம் மகிழ்ச்சிதான் நமக்கான வெற்றிகளை தீர்மானம் செய்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். நாம் எதை செய்தாலும் அதை முழு விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்தால் அதில் வெற்றியடைவதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உடனடியாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் பிரியமே. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி சுப நிகழ்ச்சி ஒவ்வொன்றாக உன் வீட்டில் நடக்க துவங்கும். உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கியிருக்கிறது. உன் குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். உன் கவலைகளெல்லாம் தீரப்போகிறது. அப்பா உன்னை கைவிட மாட்டேன் என் பிரியமே. உன்னுடைய வாழ்வில் சந்தோஷ தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு வசந்த காலம்தான். எப்பொழுதுமே மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். உனக்கு கிடைத்ததற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. நன்றியோடு இரு, நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். என் அன்பு பிரியமே, பாதைகள் உனக்கான பாதைகள் உனக்காகவே காத்திருக்கும் பொழுது வேறு பாதையில் செல்வதற்கு நீ உன்னுடைய ஒரு அடியை கூட எடுத்து வைக்காதே. உனக்கான பாதையை நீயே உருவாக்கி அந்த பாதையில் என்ன தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிட்டு வெற்றிக்கான வீர நடைப்போடு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நீ உன்னுடைய பாதையை கண்டுபிடித்து விட்டாயென்றால் அந்த பாதையில் உன்னுடைய முதல் அடியை எடுத்து வைப்பதை தவிர நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் உனக்கு கற்றுக் கொடுத்தவர்களுக்கு நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதற்காக அவர்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், உனக்கு உதவி செய்தவர்கள் என்ற கருத்தை மட்டுமே நீ நினைத்திருந்தாலே போதும். நினைத்து பார்த்தாலே போதும். உனக்குள் நீயே முயன்று இன்னும் மேலான உண்மைகளை தேடி கண்டுபிடி. மேலான உண்மைகளை தேடி கண்டுபிடி. அதுதான் கற்றுக் கொடுத்தவர்களை விடவும் உன்னை உயர்ந்தவர்களாக மாற்றும். உன்னை உயர்ந்தவராக மாற்றும். கதிரவன் தன் ஒளிர்கதிர்களை வைரத்தின் மீதும் கல் மீதும் ஒரே மாதிரிதான் வீசுகிறார். ஆனால் வைரம் மட்டுமே அந்த ஒளிக்கதிர்களை கிரகித்து கொண்டு பிரகாசிக்கிறது. எதையும் கிரகித்து கொள்ளாத கல் எதையுமே பிரகாசிப்பதே கிடையாது. ஒளி வீசும் வைரமாக திகழ்வதற்கு அந்த வைரம் பல முறை வெட்டப்பட்டும் பட்டை தீட்டப்பட்டும் இருக்கும். அதே போலத்தான் என் பிரியமே, உனக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் கூட அதே போலத்தான். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன்னுடைய வாழ்வும் வைரத்தை போல பிரகாசமாகவே இருக்கும். பிரகாசித்து கொண்டே இருக்கும். எதையும் எதிர்கொள்ள தயங்கி கல்லாக நீ இருந்துவிட்டால், துன்பத்தையும் போராட்டத்தையும் எதிர்கொள்ள தயங்கி நீ அப்படியே இருந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே செய்யாது. எனவே துன்பம் வந்துவிட்டதே, போராட்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நொந்து கொள்ளாதே. வாழ்வை வெறுத்து விடாதே. தைரியம் இல்லாமல் மட்டும் வாழ நினைக்காதே என் பிரியமே. ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏராளமாக மக்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டுதான் வாழ்கிறார்கள். அப்படியென்றால் அந்த விஷயத்தை அதீத கவனமாக ஆராய வேண்டும் என் பிரியமே. ஏனென்றால் அது
உண்மையாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லைதானே? பொய்யும் கெட்ட செயல்களும் தான் இங்கு அதிகமாக இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அதை நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அதையே பின்தொடர்ந்தும் செல்கிறார்கள். அதுதான் மறுக்கவே முடியாத உண்மை. அதுதான் மறுக்கவே முடியாத உண்மை. மிக மிக கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? உன்னால் செய்ய முடியாத ஒன்றை செய்ய முடிவது போல கற்பனை செய்வதுதான். கற்பனை செய்வதுதான் மிக மிக கடினமானது. இந்த உலகத்தில் மிகவும் எளிதான காரியமும் அதுதான். உன்னுடைய சிந்தனையில் உன்னால் எல்லாம் முடியும் என்று முதலில் நீ நம்பு என் பிரியமே. அது நிஜத்தில் உன்னை நிச்சயமாக அப்படியே மாற்றி காட்டும். இதுதான் வாழ்க்கை. உன்னுடைய லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள். என்ன என்பது புரியாத ஒன்றை நீ அடைவது மிக மிக கடினம். அதை அடைவது மிக மிக கடினம். அப்படி நீ அடைந்து விட்டாலும் கூட அது நீண்ட நாட்கள் உன்னிடம் நிலைத்திருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் வந்துவிடாது என் பிரியமே. நீ நினைத்தால் மட்டும் வந்துவிடாது. அதற்காக உன்னுடைய உழைப்பு 100% இருந்தேதான் ஆக வேண்டும். உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிகழவே நிகழாது. உழைப்பு இல்லாமல் முன்னேற்றம் என்பதே நிகழாது. என் அன்பு பிரியமே, வெற்றிக்கான ரகசியங்கள் அனைத்துமே உனக்கு தெரிந்திருந்தாலும் கூட, நீ அறிந்திருந்தாலும் கூட, நீ எந்த சாதனைகளையும் செய்யாதவரை நீ அதை எடுத்து சொன்னாலும் கூட உனக்கு யாருமே செவி சாய்க்க மாட்டார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, நீ பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய இலக்கில் நீ பிரம்மாண்ட வெற்றியை பெற வேண்டும். குறிக்கோளுக்கு செலுத்தும் கவனத்தை விட அதை அடைய தேவைப்படும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதில்தான் அடங்கியிருக்கிறது உனக்கு வெற்றி. ஆம் என் பிரியமே, தைரியமில்லாமல் வாழாதே. மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ எதிர்கொண்டால் அடையவே முடியாது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உன்னால் அடைந்து காட்ட முடியும். மிகப்பெரிய வெற்றிக்கான அனைத்து ரகசியங்களும் எங்கு அழைத்து சென்றாலும் அதன் பாதையை பின்பற்றி நீ எப்பொழுதும் உண்மையாகவே இருக்க கற்றுக்கொள். எந்த சூழலிலும் கோழையாகவும் தைரியமில்லாமலும் மட்டும் நின்று விடாதே என் பிரியமே. தைரியமாக இருக்க கற்றுக்கொள். அப்படி நீ தைரியமில்லாமல் இருந்தால் மீளவே முடியாத துன்பத்தில் அது உன்னை தள்ளிவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள். ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் என் பிரியமே. உன்னுடைய திறமையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதுதான் உன்னுடைய தனித்துவம். உன்னுடைய தனித்துவத்தை பாதுகாத்து அதை மேம்படுத்த கற்றுக்கொள். உன்னுடைய தனித்துவத்தை மட்டும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. அதுதான் உன்னை வாழ்வில் மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது. அதுதான் அழைத்து செல்லப் போகிறது மிகப்பெரிய உயரத்திற்கு. ஆம் என் பிரியமே, எனவே மனதை நிதானமாக வைத்துக்கொள். எந்த முயற்சியும் செய்யாமல் ஏதாவது முயற்சி செய்பவரையும் எள்ளி நகையாடி ஏளனம் செய்பவர்களின் வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்க நினைக்காதே என் பிரியமே. கொஞ்சம் கூட அவர்களின் வார்த்தைகளில் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது உன்னை தோல்வி என்ற குழிக்குள் தள்ளிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதிலிருந்து நீ மீண்டு வரவே முடியாது, மீண்டு எழவே முடியாது. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை ஆழ்ந்து படித்து அந்த வழியை மற்றவர் பின்பற்றும் அளவிற்கு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை
பெருமைமிக்கதாக மாற்றியமைக்க, பெருமைமிக்கதாக நீ மாற்றி அமைப்பதற்கு நிகழ்காலத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க கற்றுக்கொள். உன்னுடைய அறியாமையை கண்டுபிடித்து அதில் தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. தெளிவான அறிவை பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து துன்பங்களும் உன்னுடைய அறியாமையால் தான் ஏற்படுகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நன்மைகள் அனைத்திற்கும் உன்னுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். அதே போல உன்னுடைய வாழ்வில் நடக்கும் தீமைகள் அனைத்திற்கும் உன்னுடைய அறியாமைதான் காரணம் என்பதையும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அறியாமை இருளை போக்கிக் கொள்ள முயற்சி செய்ய கற்றுக்கொள். நீ எந்த தருணத்தில் தன்னம்பிக்கையை இழந்து வாழ துவங்குகிறாயோ அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது உன்னுடைய வாழ்விற்கான வீழ்ச்சிகள். உன்னுடைய வாழ்விற்கான வீழ்ச்சிகள் அங்குதான் ஆரம்பமாகிறது. உன்னை யார் கைவிட்டாலும் நீ தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள். உனக்கு வரும் துயரங்களுக்கு, நீ சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள நிச்சயமாக நீ பழகத்தான் வேண்டும். இன்னும் நீ பெறாமல் இருப்பதுதான் காரணம் என்பதையும் தெளிவாக உணரக் கற்றுக்கொள். உன்னுடைய ஆழ் மனதை நீ சரியாக தயார் செய்தால் நிச்சயமாக பிரம்மாண்டமாக உன்னால் உருவாக முடியும். எப்பொழுதுமே நேரத்தை சரியாக கையாள கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய முதன்மையான மதிப்புமிக்க சொத்து என்பதை புரிந்து நடந்து கொள். எப்பொழுதுமே நீ விரும்புவதை மட்டும் செய்ய பழகு. முழு ஆற்றல் அப்பொழுதுதான் உன்னிலிருந்து வெளிப்படும். ஆம் என் பிரியமே, உன் மனக்கண்ணில் உன்னுடைய வெற்றியை நீ காணாத வரை நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்யவே முடியாது என்பதை உணர்ந்து நடந்து கொள். கனவு காண கற்றுக்கொள். எல்லாமே உனக்கு நிஜத்தில் நீ நினைத்த மாதிரியே நடக்கும். எல்லா தடைகளையும் தாண்டி வாய்ப்பு உன் கண்களுக்கு தெரியுமானால் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பாய் என்பதில் உனக்கு சந்தேகமே தேவையே கிடையாது. சந்தேகமே உனக்கு வேண்டவே வேண்டாம். நினைத்ததை எல்லாம் உடனே அடைய வேண்டும் என்று எண்ணம்தான், அந்த எண்ணம்தான் வாழ்வு முழுக்க நிரந்தரமாக தேவையில்லாத விஷயங்களை எண்ண வைக்கிறது. ஆம் என் பிரியமே, நினைத்தது அனைத்தையும் உடனே அடைந்துவிட்டால், உடனே எல்லாம் கிடைத்துவிட்டால் அதில் சுவாரஸ்யமே இருக்கவே இருக்காது. சுவாரஸ்யமில்லாமல் வாழ்வே சந்தோஷமாக இருக்காது. எந்த ஒரு மாற்றம் நிகழ்வதற்கும் சிறிது காலம் பிடிக்கத்தான் செய்யும் என்பதை தீர்க்கமாக உணர கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே ஏதோ வரம் வாங்கி வெற்றி பெற்றவர்கள் அல்ல என் பிரியமே. அவர்களுடைய தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு தவறுகளை குறைத்து கொண்டவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். சாதிப்பதற்கான வாய்ப்பு எல்லோருக்குமே உண்டு, எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்கிறது. நீதான் தவறுகளை கண்டுபிடிக்காமல் தவறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. உனக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டு அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அனைத்தையும் கற்றுக்கொள்ள பழகு. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள பழகு. எதையுமே கற்றுக்கொள்ளாமல் எல்லாம் தெரிந்தது போலவே நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்வு முழுக்க எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாமலேயே போய்விடும். அதனால் கற்றுக்கொள்ள பழகு. ஆம் என் பிரியமே,
தடைகள் வந்தால் தகர்த்துவிட்டு செல்ல பழகு. நீ இன்று ஏழையாக இருக்கலாம், திக்கற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியையும் செல்வத்தையும் குவித்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே முன்பு ஒரு காலத்தில் உன்னை போன்றே ஏழைகளாக இருந்தவர்கள்தான் என்ற உண்மையை நீ தெரிந்து கொண்டாலே போதும். எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கே தெள்ளத் தெளிவாகவே புரிந்துவிடும். ஆம் என் பிரியமே, ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், நீதான் சிறந்தவர் என்று முதலில் நீ உறுதியாக நம்பு. ஆம் என் பிரியமே, எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் அப்படி நீ எண்ணி பார்த்தால் சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். கஷ்டங்களைக் கண்டு கலங்கி நின்று விடாதே என் பிரியமே. வாழ்வில் கஷ்டங்கள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். போராட்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். எதற்கும் சோர்ந்து விடாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். கடந்தேதான் ஆக வேண்டும் கஷ்டத்தை. உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லையை அமைத்து கொண்டு வாழ்வதில் தவறே இல்லை என் பிரியமே. ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விடாதே என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். அப்படி நீ செய்வதுதான் மிகப்பெரிய தவறு என்பதையும் புரிந்து கொள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. இன்னமும் உனக்கு எதிர்காலம் உள்ளது. நிச்சயமாக எதிர்காலம் இருக்கிறது. உன் மீது நீ நம்பிக்கையை இழக்காதவரை உனக்கான எதிர்காலம் நிச்சயமாக இருக்கிறது. எனவே தைரியமாக இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நீ எட்டாத உயரத்தையும் மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத மன போராட்டம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னுடைய இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாகவே கிடைக்கும். உன்னுடைய எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாகவே முடியும். சவால்களும் தடைகளும் எவ்வளவுதான் வந்தாலும் கூட குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாக இருக்க கற்றுக்கொள். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள். முயற்சி செய்பவர்களை எப்பொழுதுமே தட்டி கொடுத்து கொண்டே இரு. இயலாதவனுக்கு விட்டு கொடுக்க கற்றுக்கொள். கேட்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் விழுந்தவர்களை தூக்கிவிட கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் எப்பொழுதுமே பஞ்சமே இருக்காது. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், சாதகமாகவே இருக்கும். கலங்காதே, உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு.
கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய் கண்மணியே. இப்பொழுது கேள், நம்பிக்கையோடு கேள், முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்ததையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும், நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை.
அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. மனதில் நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த நம்பிக்கையே உனக்கு காட்டும். எதிர்பார்க்கும் விஷயம் எதுவுமே என் வாழ்வில் நடக்கவில்லையே, நிகழவில்லையே என்றுதானே உன்னுடைய வருத்தமும் பிரச்சனையும்? உன்னுடைய கனவும் நம்பிக்கையும் எப்பொழுது நிஜமாகும் என்ற ஆசையோடு இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயல்லவா? அதற்கெல்லாம் ஒன்றாக தீர்வு உன்னை தேடி வந்துவிட்டது. இதோ வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி இத்தனை நாட்களாக அலைந்து கொண்டிருந்தாயல்லவா? உன் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை இதோ உன்னிடம் சேர்க்கவே இந்த மகத்தான நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் உனக்கு வசமாக்கிக் கொள்ளலாம். வரும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் திறம்பட யோசித்து கொண்டே இரு. அதை செயல்படுத்தி கொண்டே இரு.
நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவதற்கான பிரகாசமான வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை இது முடிந்தால் முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அந்த குரலை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி சிகரத்தை மிக சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம்.